Hi friends, welcome to today's lunch. இன்றைக்கி நம்ம டுடேஸ் லஞ்சில் ஒரு ஹெல்த்தியான அரிசி மாவு புட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். எப்போயுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக என்றைக்காவது இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். புட்டு செய்கிறதுக்கு நான் மாப்பிளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது மூளை வளர்ச்சிக்கு, ஞாபக சக்திக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இது அரிசியை 1 hour ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சு அந்த பவுடரை நல்லா நைஸாக மாவு வரா மாதிரி இருக்கிற ஜல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. ஜல்லடையில் தங்குற மாவை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி நைஸாக சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு சலிச்சு வச்சுருக்கல அது ஒரு ஈரமான துணியில் சேர்த்துட்டு இட்லி குண்டானில் ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு வெந்துருச்சுன்னா நல்லா வாசனை வரும். அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு ப்ரிசர்வ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதிலேயே நீங்கள் இடியாப்பம் புட்டு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் செய்கிறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு மாவை மட்டும் எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பிடிச்சு பார்த்தா கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும், அதான் கரெக்டான பதம். இப்போ புட்டு குழையில் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மாவு சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா லேயர் லேயராக வரும். குடத்தில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோடனே அந்த குழாவை மேலே வச்சு மூடி போட்டுருங்க. இந்த மூடி மேலே சின்னதாக 2 ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக நல்லா ஸ்டீம் வெளியே வரும். அப்போது ஒரு 2 minutes கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. குழாயோடைய அடிப்பக்கத்துலேருந்து ஒரு குச்சி வச்சு மெதுவாக தள்ளுங்க. உடையாமல் சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் இடையில சேர்த்ததுனால நல்லா லேயர் லேயராக வந்துருக்கு. புட்டு சாப்பிடும்போது அதில் கொஞ்சமாக தேங்காய், சர்க்கரை, முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டுடேஸ் லஞ்ச்.